இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல I shared my takeaways after reading the book Rich Dad Poor Dad. இந்த ரிச் டாட் புவர் டாட் அப்படின்ற ஒரு புக்கை படிச்சுட்டு அதுல இருந்து ஒரு 10, 15, 20 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேறணுமா, நீங்க பிசினஸ்ல முன்னேறணுமான்னு சொல்லி இதை தாண்டா ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கிற. புக் படிக்கிறத இந்த ஒரு வீடியோக்காக மட்டும் யூஸ் பண்ணாம இந்த ஸ்கில்ல தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். இதனால எனக்கு 2 பெனிஃபிட்ஸ். நம்பர் 1, அந்த புக்ல இருக்க நாலேஜ் கொஞ்சமாச்சும் நம்ம மண்டையில ஏறும். நம்பர் 2, புக்ல இருக்க டேக்அவேஸ ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணா 2 monthsக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் கன்ஃபார்ம். மாஸ்டர் பிளான். I have listed 7 books to read in this year. Adla I will share 3 books in this video. Wait a minute, why 7 books? Actually, when I read my first book, Rich Dad Poor Dad, it took 2 months of time to complete the book. There is a book in my list which is around 150 pages, so only I chose 7 books to read in this year. இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போற 3 புக்ஸை நான் ஜூன்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நம்புறேன். அகைன் a question, ஏன் ப்ரோ 7 புக்கை சூஸ் பண்ணிட்டு 3 மட்டும் ஷேர் பண்றீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல 7 புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணேன். பட் இன் பிட்வீன் நான் பார்க்குற பாட்காஸ்ட், யூடியூப் சேனல், லிங்க்டின்ல சில புக்லாம் சஜஸ்ட் ஆகுது, அதை படிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால அடிக்கடி என்னோட லிஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்டா ஃபர்ஸ்ட் இந்த 3 புக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் we'll decide what is the other 3 books. Let's jump into the video. Sit back, relax, think and act. The first book in my list is The Psychology of Money by Morgan Housel, which is recommended by D. Aravind Swamy. லைஃப்ல இப்போதைக்கு நீங்க யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரே ஒரு புக், இந்த மார்கன் ஹவுசல் ஒருத்தர் இருந்து சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தமிழ்லையும் இருக்குது, மற்ற லாங்குவேஜ்லயும் இருக்குது. அதை நீங்க படிங்க. ஆக்டர் அரவிந்த் சாமி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பையலுங்க நிறைய பேர் இந்த புக்கை படிக்கிறாங்க போல. Actually, I have already started reading this book. I have completed only 100 pages within a month. This book is highly recommended for managing personal finance. This book covers topics like emotion and decision in money management, savings, luck and risk, compounding and so on. The author makes a clear point that there is no universal approach in money management. Might be இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமா நீங்க பணக்காரங்களா ஆகணுமா, இந்த வீடியோவை பாருங்க. நீங்க சீக்கிரமா பணக்காரங்களா ஆகணுமா, இந்த 3 வேஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் தம்ப்லைன் வச்சிருக்க வீடியோவை நம்ம பார்க்க மாட்டோம்னு நம்புவோம். செகண்ட் புக் டோபமைன் டிடாக்ஸ் பை திபியோட் மியூரிஸ். ஆத்தரோட ப்ரொனன்சியேஷன் தப்புன்னு நினைக்கிறேன், பட் எனிவே ஸ்டோரி டெல்லர் எப்பப்ரா ஷேர் his thoughts about this book in one of his shorts video. எங்கடா புக்குன்னு பாக்குறீங்களா? இன்னும் வாங்கல, இனிமே தான் வாங்கணும். I am much attracted by the tagline of this book, a short guide to remove distraction and get your mind to do hard things. This book will cover topics like dopamine overload, detox. Detoxனா விஷத்தன்மை நீக்குதல் அப்படின்னு கூகுள்ல பார்த்தேன். மைண்ட்ஃபுல்னஸ், கிரியேட்டிங் a new habit and so on. அதிகமா மொபைல் யூஸ் பண்றது, சோஷியல் மீடியா அடிக்ஷன் மற்றும் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதுல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு இந்த புக் ஹெல்ப்பா இருக்கும்னு நம்புறேன். அந்த தேர்ட் புக் இஸ் Eat the Frog by Brian Tracy. அதாவது தவளை சாப்பிடு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. தவளை சாப்பிடு. This book is recommended by my ex-manager Mr. Manivannan around 2019. 2019ல என்னோட ex-manager recommend பண்ண புக்கே நான் இப்பதான் படிக்க போறேன். That's the beauty of this book. And being a professional procrastinator, I am much attracted by the tagline of this book. This book provides 21 ways to stop procrastination and get more things done in less time. This book also provides topics like prioritize your task, set clear goals, 80-20 rule, plan ahead, develop disciplines and so on. That's the end of the list, and all the books which I have listed is non-fictional, which is related to personal development, productivity, finance and so on, which I am currently interested in. And that's the end of the video. In the list of booksல நீங்க ஏதாச்சும் புக் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் புக் நீங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாளா நான் புக் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிமிக்கி கொடுத்துட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டேக் கேர், டாடா, பை.